வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல்ல அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய சொல்லிடுவேன். இன்றைக்கு குடல் வளரி என்று சொல்லி அதை பற்றி சில விளக்கங்கள் சொல்கிறேன். உடம்புல குடலில் கடைசியாக சின்ன ஒரு துண்டு இருக்குமாம், அதை குடல் வளரி என்று சொல்கிறார். அது கல் அடைசல் என்று சொல்கிறோம். அதில் போய் கல்லுகள் சின்ன மண்ணுகள் அதுகள் நீங்கள் சாப்பிட்றது இல்லை, அடைசல் அடைஞ்சு கடைசியாக வயிற்று குத்தி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து விடுறது. அதில் அந்த இந்த சின்ன ஒரு கடுகு கூடி அதுக்குள்ளே போய் இந்த டாக்டர் பார்த்தால் அங்கே புலம்பெயர்ந்தாக்கள் இதில் கடுகு கூடி இருந்திருக்காம். சரி, அதை டாக்டர் மேலே ஆய்வும்படி என்ன சொல்லினோம்னா, உடம்புல தேவையில்லாத ஒரு அங்கமாம். அது இல்லாட்டிக்கு அந்த மண்ணுகள் சாப்பிட்ற கடுகுகள் எல்லாம் அப்படியே வெளியில் வெளியேறிடுமாம். அது இருக்கிறதால இருந்து வயதுக்குள்ள குத்தி இயற்காத என்னத்துக்காக இயற்கை படைச்சன்னு தெரியாதாம். சில வேளை அப்படி குத்தி குத்தி மனித பிறக்கத்தை குறைக்கிறதுக்காக என்னத்துக்காக அல்லது கண்டதையும் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக தெரியா, அதை விட்டுடுவோம். அதுபோல ஆய்வும்படி சொல்லிட்டோம், குடல் வளர தேவையில்லாத ஒரு பாகம் என்று சொல்லி சில மனிதர்கள் சாப்பிட்றது படுக்கிறது இதை விட்டுட்டு வேற ஒன்றுமே தெரியாது. தெரியாது பூமியில் என்ன நடக்குது, சூரியன் என்ன, சந்திரன் என்ன, மனிதன் என்ன, நாயண்டா என்ன, பூனை என்ன, வாழ்க்கைண்டா என்ன, ஓசியில் சாப்பாடு வரும் தின்றது சாப்பிட்றது. அதை விட பிரயோசனமே இல்லை. தாய்க்கும் பிரயோசனம் இல்லை, சாப்பாடுக்கும் பிரயோசனம் இல்லை, சகோதரத்துக்கும் பிரயோசனம் இல்லை, துணைக்கும் பிரயோசனம் இல்லை, பிள்ளைகளுக்கும் பிரயோசனம் இல்லை. அதுக்கு மாறா இது குடல் வளர்ச்சி ஒன்றும் தெரியாதால பிள்ளைகளை துன்பப்படுத்துறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். நீங்கள் என்ன சொல்வீர்கள்ன்றது எனக்கு தெரியாது. இதை கிருஷ்ணன் அந்த அர்ஜுனன் போய் கிருஷ்ணன்ட்ட கேட்பார், இந்த ஒருவன் சாக மற்றவன் அழுகிறானாம், அழுகிறவன் தானும் சாக போகிறன்றது தெரியாமல் அழுகிறானாம். எனக்கு அது வினோதமாக இருக்காம். அது வினோதமாக நான் இதை ரியலாக பார்த்தேன். கரண்ட் அடித்த ஒரு நெஞ்சத்திற்கு சுகர்வம் வரான், நான் தூக்கி கொண்டு போகிறான், அவன் அந்த மரத்தில் முட்டைக்காக அவன் மடித்து சாகிறான், அவன் அடித்து சாகிறான், ஒருவன் வரான், அவனை தடப்பட்டு கரண்ட் அடித்து சாகிறான், 3 பேரும். அப்போ அதே முப்படைக்க வினோதமாக இருக்கு. இந்த குடல் வளரி போல இருக்கிற இந்த மனிதர்கள் ஒன்றுமே செய்ய இல்லாத சட்ட திட்டங்களால் பாதுகாக்கப்பட்டு வெளியில் அங்கேயும் போட்டால் சூழலில் போட்டால் மிருகங்கள் சூழலில் போட்டால் மிருகங்கள் சாப்பிடும், கடலில் போட்டால் பறவையை சாப்பிடும், இங்கே ஒன்றில் எரிப்பாங்க எல்லாம் சாப்பாங்க. ஒன்றுக்குமே பிரயோசனம் இல்லாமல் இந்த குடல் வளரிகள் இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் பெரியாக்களுக்கு ஒத்திரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பெரியாக்கள் மண்ணு போகிறோம். சிறுவர்கள் நாளைக்கு என்ன செய்வினமோ தெரியாது. நாங்கள் துயரப்பட்ட இனத்திலிருந்து வந்த நாங்கள் எங்கள் சிறுவர்கள் நாளைக்கு ஐநா சபையிலையும் போய் கதைக்கும், எங்களோட வரவடம் இது தமிழீழம் இது அப்படி இப்படியே பூத்த தமிழ் அது இதுன்னு சொல்லி கதைக்கக்கூடிய பொசிஷனில் வரலாம். உலகத்தில் வேறு நாடுகளில் அந்த பிரசிடன்ட் பிரைம் மினிஸ்டர் பொசிஷன்லையும் பெறலாம். சிறுவர்களுக்கு துன்பகரமாக அந்த குடல் வளரியல் இருந்தால் எனக்கு தெரியும் இந்த டாக்டர் சொல்கிறேன்னு சொல்லி ஏதோ பார்த்துக்குது செய்யுங்க. நன்றி, வணக்கம்.